and it feels so. இன்று நல்லூரில் அறிமுகப்படுத்தின புதிய விடயம் என்ன? கோலமா மஞ்சதன்னில் குலவிய குமரன் தன்னை பாலன் என்றிருந்தேன் அந்நாள் பரிசுவை உணகிலே ஞான். It's really mind blowing for. தேடற்கரிய அந்த வேர் அமிச்சம் வேர் என்று சொல்லுவாங்க. We come from Europe to experience your culture as well. வணக்கம் உறவுகளே, வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசாமி ஆலயத்தின் 11ஆம் நாள் திருவிழாவானது மிக மிக சிறப்பாக நடைபெற்று முடிவடைந்துள்ளது. அந்த வகையிலே இன்று நல்லூரில் அறிமுகப்படுத்தின புதிய விடயம் என்ன? அதாவது நாங்கள் பார்த்தோம்னா இன்று அறிமுகப்படுத்திய விமானம் கட்டிய விமானம் எனப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு விடயம் ஒன்று இன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. என்ன அது கட்டிய விமானம்? நீங்கள் வீடியோக்கு போய் பாருங்கள். அதே மாதிரி தேடற்கரிய அந்த வேரிலே முழுக்க சாத்துப்படியான செய்யப்பட்டது இலாமிச்சம் வேர் என்று சொல்லுவாங்க. எனக்கும் இது புதுதாகத்தான் தெரியும். அப்படி பல புது விடயங்களை உள்ளடக்கி இந்த காணொளி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி வெளிநாட்டவர்கள் மிக அழகான அந்த ஒரு குழந்தையோடு எங்களோடு பல பகிர்வுகளை மேற்கொண்டிருந்தார்கள். இப்படி பல விடயங்களை தொகுத்து இந்த காணொலி இருக்க போது இனிதான் சண்டைக்கு வாரீங்கடா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 11ஆம் நாள் திருவிழாவானது நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இந்த மாலை பொழுதில் பக்த அடியார்கள் எல்லோருமே எம்பெருமானை காண்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற அந்த அழகான காட்சியினை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைய நாள் உள்வீதி முழுவதும் தேவாரம் இசைக்கப்பட்டு சாமியானது யாகசாலைக்கு வருகை தந்து பின்னர் வெளியால் வருகின்ற ஒரு முக்கியமான அந்த ஒரு பக்திபூர்வமான விடயமானது கோயிலுக்குள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 3 சுவாமியானது வருகை தர இருப்பதனால் நேற்றைய நாளிலிருந்து 3 வாகனங்கள் வைக்கப்பட்டுள்ளது. அழகான அந்த மயில் வாகனத்தில் இன்று முருகன் வருகின்ற அந்த அழகான காட்சியை நாங்கள் பார்க்க போகின்றோம். For us, it's very different. It's hard to explain because it's very different from our religion. We are both Christians. We come from Europe, but all the colors, all the smells also are very different, and that's very exciting for us. So it's a great pleasure to be here and to experience your culture as well. Where are you from? From Poland. Yes, so what is definitely astonishing for us is that you're all smiling, you're all happy, you're very happy with your religion. And you're really kind to each other, and you're really calm to each other. True. So this is we feel very safe here. We really can take pleasure from this experience. And we feel really welcome here. It's really nice to feel like everyone is looking at us, but they are kind and they are nice to us. Yes, of course. Name, please, English. He's Victor. That's Veronica. I can basically say the same with my husband, but it's really mind blowing for us, and it feels so mysterious and so ancient, but in a really good way. It's really different experience. We're trying to travel a lot, but this is first time for us with this culture, and we really love it. Your husband wear our traditional dress code, vesti. Yeah. Tell me about something. Yeah, because I think this is because of the respect for your religion, and we're trying to always show the respect to people. I know it's the holidays for you, it's a festival for you, so we are trying not to disturb because of our presence here. We just want to experience that, but not to disturb anyone. And also wearing your clothes, your traditional clothes, I think it helps us to also feel the atmosphere and to live this experience with you together. Your baby is very cute. So cute.
சாமியானது ஜாகசாலையில் நிற்கின்ற அந்த அழகிய காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். புதிதாக கொண்டு வரப்படுகின்ற அந்த கட்டிய விமானம் இன்றிலிருந்து அதில் ஏறி குருக்கள் கட்டியம் சொல்வதற்காக கொண்டு வரப்பட்டுள்ளது. முன்னைய வருடங்களில் இவ்வாறு அந்த கட்டிய விமானம் பயன்படுத்துவது இல்லை என்பதும் ஒரு முக்கிய விடயம். முருக பெருமான் வேல் வடிவில் முடுக்கோடு அந்த மயில் வாகனத்தில் ஏறுவதற்காக வருகின்ற அந்த அழகிய காட்சியினை நாங்கள் பார்க்கின்றோம். முருகனுடைய சாத்துப்படியை பார்த்தீர்களாக இருந்தால் இதில் சாத்தப்படி செய்யப்பட்டிருக்கின்ற அந்த வேர் இலாமிச்சம் வேர் என்று சொல்லுவார்கள். இது இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டு செய்யப்படுகின்றது என்று. ஆனாலும் இலங்கையிலும் சில பகுதிகளிலும் இந்த வேர் கிடைக்கப்பெறுகிறது. சில மருந்து கடைகள், தமிழ் சம்பந்தமான மருந்து கடைகளிலும் வாங்க முடியும். காட்டிய விமானத்தில் குருக்கள் ஏறி நின்று ஒரு பெருமானுக்கு அந்த கட்டியம் செல்கின்ற அந்த பூஜை செய்கின்ற அந்த நிகழ்வை நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள், சரியாக 6 மணிக்கு 2 நிமிஷங்கள் இருக்கின்றன. ஆனாலும் பூஜைகள் முடிந்தாலும் சரியாக 6 மணிக்கு சாமியானது வழியால் வர போகின்ற அந்த நிகழ்வுக்காக அந்த 2 நிமிஷம் காத்திருந்து சரியாக 6 மணிக்கு சாமியானது வழியால் வருகின்ற அந்த அற்புத காட்சியினை நாங்கள் பார்க்க போகின்றோம்.
மயில் வாகனத்தில் ஆடி அசைந்து முருகப்பெருமான் வருகின்ற அந்த அழகிய காட்சி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை, பெண்கள் முதல் ஆண்கள் வரை பக்தி பூர்வமாக அந்த கயிறை பிடித்த வண்ணம் முருகனுடைய அழகை பார்த்து வருகின்ற அந்த தெய்வீக காட்சியினை நாங்கள் பார்க்கின்றோம். குருக்களுடைய வருகையை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் எல்லோரும் எதிர்பார்த்த அந்த காந்த குரலிலே ஒரு பெருமானை போற்றி பாடுகின்ற அந்த பாடல் இடம்பெறும். சாமியானது ராஜகோபுரத்தை நோக்கி வருகின்ற அந்த அழகிய காட்சி. யமன் வந்து என் உடலை கொண்டு போத போகும் பொழுது என் உற்றார் உறவினர்கள் எல்லாம் கூவா என ஓலமிட்டு அலறிட கூவா என என் கிளை கூடிய போதா வகைமை பொருள் பேசியவா என் உடல் வேண்டுமானால் யமன் எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் ஆன்மாவை தடுத்து ஆட்கொள்ள நீயே வாசம்தா. தேர் மீது வா, மயில் மீது வா, எது மீதும் பாகம்தா. உன்னுடைய திருவடியை கண்டபின்தான் என்னுடைய உயிர் போக வேண்டும். யமன் வந்தாலும் சரி, உடலை வேண்டுமானால் கொண்டு போகலாம். ஆன்மாவை நீ விடுவாயோ? ஆன்மாவை என் ஆன்மா அழிய விடுவாயோ? தந்தா நல்லை குமரா சித்திரமயூர மந்திரமயூர சுந்தரமயூரத்தில் வந்த தந்தனே. திருச்செங்கோட்டம் மலையில் வீட்டில்
இருப்பவனே கந்தா கந்தா கதிர் வேலவனே எழில் வேலவனே நல்ல கந்தா உனக்கு தகுமோ எனக்கு நீ ஆசுகவி பாடவும் மதுரம் பாடவும் சித்திரம் பாடவும் சித்தாரம் எற்றும் நான்கு கவி பாடவும் நீ அருளாயோ மெய்ப்பொருள் பேசியமா பேசியமா சிவாய 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 சிவ சிவ சிவாய 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 மெய்ப்பொருள் வேதியமாயன் உடலை யமன் எடுத்துக் கொள்ளலாம் முற்றார்கள் அழுதாலென்ன தொழுதாலென்ன யமன் என் உடலை கொண்டு போகற்றும் ஆனால் என் ஆன்மாவை அழிய விடுவாயோ கந்தாவும் திருவடி தந்து என்னை உன்னுடன் கூட்டி செல்லாயோ கந்தா கூடாயன என்கிற கூடியல போதாவனை பொருள் வேதியவ நாடகல வேதவனாரு கவித்யாடா சுரலோக இந்த லோகத்தினுடைய சிதாமணியே மணிமகுடமாக இருப்பவனே நல்லை கந்தா அலை கடலென இருக்கும் பக்தர் கூட்டத்தில் மயிலில் மிதந்து வரும் அந்த அழகிய காட்சி இன்று கோயில்கள் வழியால் இருக்கும் மண்டபங்களில் நடைபெறும் நிகழ்வுக்காக மாணவர்கள் வழிகிட்டு நிற்கின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம். குபேரவாசல் கோபுரத்தை நோக்கி சுவாமியானது ஆட்டி அசைந்து திரும்புகின்ற அந்த அழகிய தனி அழகு
சிறப்புமிக்க நெல்லை கந்த பெருமானுடைய இந்த 2025ஆம் ஆண்டிற்கான வருடாந்த மகோத்சவ பெருந்திருவிழா ஆரம்பமாகி வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் 11ஆம் திருவிழா உற்சவம். இந்த நெல்லை கந்தனுடைய மகோத்சவம் ஆரம்பித்து விட்டாலே அது ஒரு பெருவிழாவாக, ஒரு தேசிய விழாவாக இந்த சைவ சமய வாழ்வியலில் ஒரு முக்கியமான ஒரு ஆலயமாக இந்த நெல்லை கந்த பெருமானுடைய ஆலயம் விளங்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே நெல்லை கந்த பெருமானுடைய ஆலயத்திலே ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு விசேட உற்சவங்களாக, ஒவ்வொரு புதுமைகளோடு அருள் நிறைந்த அருளை அள்ளி வழங்கி கொண்டிருக்கின்ற ஒரு தேவஸ்தானமாக நாங்கள் நெல்லை கந்த பெருமானுடைய தேவஸ்தானத்தை பார்க்கிறோம். இன்றைய தினம் 11ஆம் நாள் உற்சவம். முருகப்பெருமான் வேல் வடிவந்தாங்கிய ஞானமே வடிவாக இருக்கின்ற முருகப்பெருமான் இன்றைக்கு வேல் வடிவிலே வலம் பெற வள்ளி தெய்வ யானை சகிதமாக மயில் மீது ஏறி வலம் வந்து அருள் காட்சியை கொடுத்த ஒரு அற்புதமான நாளாக நாங்கள் இன்றைய நாளை பார்க்கிறோம். கோலமா மஞ்சதன்னில் குலவிய குமரன் தன்னை பாலனென்றிருந்தேன் அந்நாள் பரிசுவை உணகிலே ஞான் என்று அன்றைய சூரபத்மன் சொன்னது போல இன்றைக்கு கோல மயில் மீது வள்ளி தெய்வ யானை சமேதராக முருகப்பெருமான் வலம் வந்து அடியவர்களுக்கெல்லாம் அருள் காட்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றான். தமிழ் கடவுளாக எங்களுடைய யாழ்ப்பாணத்தினுடைய அடையாளமாக இன்றைக்கு உலகமே வியந்து போற்றுகிற நெல்லை கந்த பெருமானுடைய ஆலயம் மகோத்சவம் என்பது ஒரு நேர்த்தியான ஒழுங்கிலே நடைபெற்று வருகின்றது. இன்றைக்கு உலகத்திலே வேறெங்கும் காண முடியாத அளவு நேர முகாமைத்துவத்தை சரியாக பின்பற்றி இந்த மகோத்சவம் உட்பட நித்திய பூசைகள் உட்பட நாளாந்த செயற்பாடுகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு சிறப்புமிக்க ஆலயமாக நாங்கள் நெல்லை கந்த பெருமானுடைய ஆலயத்தை பார்க்கிறோம். இந்த ஆலயமானது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆலயமாக, முருகப்பெருமான் மூல வடிவமாக வேல் வடிவத்திலே வீட்டிருந்து அருளாட்சி புரிகின்ற ஒரு ஆலயம். வேல் வடிவம் என்பது ஞானமே உருவாகிய ஞான வடிவாக முருகப்பெருமான் காட்சி கொடுக்கின்ற ஒரு வடிவமாக இருக்கின்றது. இந்த ஞானம் என்பது எங்களுடைய வாழ்வியல்லே அஞ்ஞானமாகிய இருளை அகற்றி மெஞ்ஞான ஒளியை கொடுக்கின்ற ஒரு வடிவமாக நாங்கள் இந்த வேல் வடிவத்தை பார்க்கிறோம். இங்கே முருகப்பெருமான் வேல் வடிவத்தோடு வள்ளி தெய்வ யானையாக இங்கே வீட்டிருக்கின்றார். முருகப்பெருமானுடைய முச்சக்திகள் என்று சொல்லப்படுகின்ற இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி என்று சொல்லப்படுகின்ற 3 வடிவங்களுடைய வடிவமாக விளங்குகிற முருகப்பெருமான் இந்த சன்னிதானத்திலே சுப்பிரமணிய பரமேஸ்வர மூர்த்தமாக வீட்டிருந்து அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புத திருத்தலமாக நாங்கள் இந்த தலத்தை பார்க்கிறோம். கந்தபுராணம் சொல்லுகிறது, முருகப்பெருமான் வேறு சிவன் வேறு அல்ல, சிவபெருமானே முருகப்பெருமானாக வடிவம் கொண்டான் என்று கந்தபுராணத்திலே கச்சியப்ப சிவாச்சாரியார் போற்றுகிற வகையிலே முருகப்பெருமான் ஆறுமுக கடவுளாக இங்கே தேர்திருவிழாவிலே எழுந்தருளுகிற ஒரு அற்புதமான திருக்காட்சி நாங்கள் வேறெங்கும் காண முடியாத ஒரு அதிசயமாக நாங்கள் பார்க்கிறோம். ஏறுமையில் ஏறிவிளை ஆடமுகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குண்டுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபட்ட சூரனை வதைத்த முகமொன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகமொன்றே, ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமானே என்று போற்றுகிற அங்கே அருணாச்சலத்திலே திருவண்ணாமலையிலே அக்னி வடிவமாக இருக்கிற அந்த பரமேஸ்வர வடிவமாக சுப்பிரமணிய பரமேஸ்வர மூர்த்தமாக இந்த நெல்லை கந்தப்பதியிலே நெல்லை குமரனாக முத்துக்குமார சாமி பிரபுவாக இங்கே வீட்டிருந்து அருளாட்சி புரிகின்ற முருகப்பெருமான் அலங்கார கந்தனாக, அபிஷேக கந்தனாக வீட்டிருந்து அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கிற திருத்தலமாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த மகோத்சவம் என்று விட்டாலே இந்த 4 திசைகளிலிருந்து அடியவர்கள் ஒவ்வொரு நாட்களும் அங்கே அலையலையாக திரண்டு வருகிற ஒரு அற்புத சிறப்புமிக்க ஆலயம். அதிகாலை முதல் இங்கே நேர்த்தி கடன்களை அடியவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிற ஒரு திருத்தலம். பக்தி மார்க்கமாக சைவபூர்வ வாழ்வியலோடு சைவத்தமிழ் பண்பாட்டோடு வாழுகிற ஒரு அற்புதமான நெல்லை கந்த பதியிலே வீட்டிருக்கிற முருகப்பெருமான் ஞானவேல் பெருமானாக இருக்கிற முருகப்பெருமானை நாடி வருகிற அடியவர்களுக்கெல்லாம் அருள் காட்சியை கொடுத்து கொண்டிருக்கிற திருத்தலமாக நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய நாள் 11ஆம் நாள் உற்சவம். முருகப்பெருமான் அங்கே வேல் வடிவமாக வீட்டிலிருந்து வலம்பெற அங்கே வள்ளியம்பாலும் தெய்வ யானையும் இன்றைக்கு தனித்தனியாக மயில் மீது எழுந்தருளி வருகிற அற்புதமான காட்சி. இதுவரை காலமும் வள்ளி தெய்வானையோடு இணைந்து முருகப்பெருமான் தனியே வேல் பெருமானாக 9 தினங்கள் வலம் வருகின்ற ஒரு அற்புத காட்சி. 10ஆம் நாள் மஞ்சத்திலே முத்துக்குமாரசாமி பிரபுவாக
வள்ளி தெய்வ யானையோடு முருகப்பெருமான் வலம் வந்து நேற்றைய தினம் அருள்காட்சியை கொடுத்திருந்தார். இன்றைய தினம் வேல்பெருமான் ஞானவேல் பெருமானாக காட்சி கொடுத்திருக்கிறான். இந்த முருகப்பெருமானை வழிபாடு செய்வதனூடாக எங்களுடைய முன்வினைகள், ஊழ்வினைகள், பணவினைகள் எல்லாம் நீங்கும் என்று அருணகிரிநாதர் போற்றுகிற வகையிலே அருணகிரிநாதருக்கு அங்கே தனி சன்னிதானம் ஆலயத்தினுடைய வெளிவீதி பிரகாரத்திலே ஆறுமுக சுவாமி பெருமானை பார்த்த வண்ணமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அற்புதமான திருச்சன்னிதானம். அங்கே பழனியாண்டவர் மூர்த்தமாகவும் முருகப்பெருமான் வீட்டிலிருந்து அருளாட்சி புரிகிறான். முருகப்பெருமான் வேண்டுவோர்க்கு வேண்டும் வடிவத்திலே வேண்டும் வரங்களை அள்ளி வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த திருத்தலத்திலே முருகப்பெருமானுடைய நெல்லை கந்தப்பதியானுடைய திருத்தலத்திலே அலங்கார நல்லூரனாக நல்லூர் கந்தசுவாமியாக வாழுகிற பெருமானுடைய திருவருள் கடாட்சம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து முருகப்பெருமானுடைய திருவருளையும் குருவருளையும் பணிந்து வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றேன். சரி உறவுகளை, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சிறந்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.